தமிழ்நாடு மாநில திட்டக்குழு பல துறைகள் ஆலோசனையோடு பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தான் இப்போ பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படி இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2022-23 ஆண்டு தமிழ்நாட்டோட சராசரி தனிநபர் வருமானம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரி தனிநபர் வருமானத்தை விட அதிகமாக இருந்திருக்கு. சமமான வளர்ச்சி மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சியும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியும் ஒரு பெரு நகரத்தை சுற்றியே இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாடோட தலைநகரம் சென்னையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற உள் மாவட்டங்களான மதுரை, திருச்சி, கோவை, சேலம் போன்ற மற்ற மாவட்டங்களோட உள்கட்டமைப்பும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது இந்த பொருளாதார ஆய்வறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. எப்படின்னா, தமிழ்நாட்டில் வடக்கு மண்டலத்தில் இருக்க மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை 31.8%. ஆனால் அதே மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 36.6%. இதே மாதிரி மேற்கு, தெற்கு, கிழக்கு மண்டலங்களோட உள்நாட்டு உற்பத்தியும் அதிகமாக இருக்கு. இப்போ பணவீக்கத்தை பற்றி பார்க்கலாம். 2023-24 உலக நாடுகளோட பணவீக்கம் அதிகமாக இருந்த போதும் கூட தமிழ்நாட்டோட சில்லறை விற்பனை பணவீக்கம் குறைவாக தான் இருந்தது. அதே மாதிரி 2024-25 பணவீக்கம் உலக நாடுகள் அதிகமாக இருந்த போது கூட கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட சில்லறை விற்பனை பணவீக்கம் 4.8% குறைஞ்சிருந்ததை இந்த பொருளாதார ஆய்வறிக்கை மூலமா நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, பணவீக்கம், சமமான வளர்ச்சி இப்படி பல துறைகளை இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில கணக்கிடப்பட்டிருக்கு. இப்படி கல்வி, பொருளாதாரம், ஜிடிபி, தமிழ்நாடு அரசோட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மதிப்பீடு செஞ்சு வரும் 2025-26 ஆண்டுக்குள் எல்லோருக்குமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான தீர்வுகளை தான் இந்த முதல் பொருளாதார ஆய்வறிக்கை வகுத்திருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியாலும் பல திட்டங்களாலும் தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் சிறப்பான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பொருளாதார ஆய்வறிக்கை மூலமா நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே முன்னுதாரணமா இருக்கு.